பிகினர்ஸ்க்காக ஒரு சிம்பிளா ஒரு சம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்பர் 5, 7, 9, 10, 14 ஒரு கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்து நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அது வந்து பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், இன்டூவா இருக்கலாம், டிவிஷன் இருக்கலாம், ஸ்கொயர் ரூட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்த கொஸ்டின் மார்க் நேரா பாத்தீங்கன்னா 9 இருக்கு. அப்ப இந்த 9க்கும் இந்த இடத்துல வர ஆன்சருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். 5க்கு நேரா 10 இருக்கு, 7க்கு நேரா 14 இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்ணிருக்காங்க, இன்டூ பண்ணிருக்காங்க. 2ஆல இன்டூ பண்ணிருக்காங்க. ஐரன் 10 ஓகேங்களா. அதே மாதிரி 7 வந்து 2ஆல இன்டூ பண்ணா 14 வரும். அப்ப தெரிஞ்சு போச்சு ஆன்சர் ஈஸியா. அப்ப வந்து 9 வந்து 2ஆல இன்டூ போனா இந்த இடத்துல 18 ஆன்சர் வரும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நீங்க ஹோம்வொர்க் என்னன்னா ஸ்கிரீன்ல தெரிய அந்த சம்முக்கு வந்து ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 2025 வர போற குரூப் 4 பிசிக்காக டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்ன சப்ஜெக்ட் 6ல இருந்து 10 வரைக்கும் சோசியல் சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட். ஆனா என்கிட்ட படிக்கிறதுக்கு புக்கே இல்லையா, என்ன பண்றது? 20,000 கொஸ்டின் வரி வரியா எடுக்கப்பட்ட நோட்ஸ் கொடுத்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்பேன். அந்த 4 மாசத்துக்கு